உலகத்தில் எவனடா உயர்ந்தவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன்தான் உயர்ந்தவன். என் அன்னை தமிழ் சமூக மக்கள் பல ஆண்டுகளாக தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததாலேயே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்று சொந்த நிலத்திலே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமையாக நிற்கிறார்கள். இதை பார்த்து வருந்தித்தான் எங்களுடைய தாத்தா பட்டுக்கோட்டை ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்துவிட்டு கிளகலையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா, எதிலும் ஒற்றுமை குலைஞ்சதுனா வளர முடியுமான்னு பாண்டது எனக்கும் உனக்கும் தான். ஐயா கவிஞர் வாலி காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்ட்டு. பாரதி காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடிட்டான். பாரதியை கண்டிச்சு காக்காயெல்லாம் ஒரு மாநாடு நம்ம குடியிருக்க மாதிரி. காக்கா பாரதி எந்திரிச்சு வந்து கேட்டான், நான் எங்கள் சாதின்னு தானே பெருமையாக தானே பாடினேன் எங்களோட சேர்த்து, நீ ஏன் இப்படி எனக்கு கண்டன மாநாடு போட்டிருக்க அப்படின்னு. பாரதி நீ என்ன இப்படி பாடிட்டா, நீ நாங்கள் எப்படி உங்கள் சாதியாக இருக்க முடியும்? ஏன் இதனால சொல்ற? ஒரு காக்கை செத்தா நாங்க 1000 காக்கை கூடி கத்துவமே கரைவமே அழுவுமே. உன் இனம் மொத்தமும் செத்ததுக்கு நீங்க ஒரு வய கூட அழலையே, நீ எப்படா ஏன் ஜாதியா இருப்ப என்று காக்கை கோவைத்து கொண்டது. இந்த டார்வின் இருக்கல்ல, சார்லஸ் டார்வின், அவன் தான் இதை எழுதின இந்த தீரியை. குரங்கிலிருந்து வந்த மனிதன், குரங்கெல்லாம் கூடி அவனை கண்டிச்சு ஒரு மாநாடு போட்டுருச்சு. ஏன் தெரியுமா? டார்வின் பதறி போய் கல்லறையிலிருந்து எந்திரிச்சு போய், என்னடா பண்றீங்க? நான் என்னடா நல்லா தானடா சொன்னேன், உண்மையை தானே. என்ன உண்மை? எங்களிருந்து நீ எப்படா வந்திருக்க முடியும்? எண்ணி முடிக்க முடியாத சாதி இளவு மதம் எங்களுக்குள்ள எங்கடா இருக்கு? நாங்கள் குரங்கு தாண்டா. ஆனால் நீங்கள் இவ்வளோ வச்சுக்கிட்டு எங்களிருந்து வந்தோம்னு எங்களே நான் கவலைப்படுத்துறீங்கன்னு குரங்கு. உன்னை மாதிரி ஒரு இவன் வாழைப்பழத்தை திண்டு கீழே போட்டு போகிறான் தோலை, குரங்கு இறங்கி வந்து அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போகுது. இப்போ யார் மனுஷன் யார் குரங்கு? காரும் காரும் வா, இவ்வளவு கத்திர இந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மனம் இறங்குப்பா, கொஞ்சம் இறங்கி இங்கே வாப்பா, இங்கே வந்து இந்த சின்னத்தை பாருப்பா. இதுக்கு முன்னாடி பல மேதைகள் பேசி உலகத்தில் மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்கப்பா. கொண்டு வந்து அவன் ஏண்டா இந்த விவசாய சின்னத்தை அவன் இருந்து எடுத்தோம்னு விஷம் குடிச்சு சாகிற மாதிரி செய்ப்பா போட்டு விடுப்பா. அவனை சும்மா விட்டுருக்கலாம், சும்மாவே விட்டுருக்கலாம். எங்க அண்ணன் போட்டு அதை மாற்ற சொல்லி எங்க அண்ணன் ஈழத்தில் ரஞ்சித்தப்பான்னு சொல்கிறது தமிழேந்தி அவங்க பேர். நீ என்னடா படம் எடுத்தேன்னா இந்த வாழ்த்துக்கள் படம் எல்லோரும் சேர்ந்து எடுத்தோம். நான் இவன் தான் நீ அனுப்பி விடுறான் நாட்டுக்கு. படம் தோற்று போச்சு. தம்பி ஏதோ வருத்தப்படுவான், ரொம்ப படம் ஒல்லின்னு வச்சு. எங்கள் அண்ணனாக பேசுகிறாங்க, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை காதல்னா, நமக்கு எதுக்கு? காதல் பருவகால உணர்ச்சி எல்லா மனிதனுக்கும் வந்துடுது. தமிழனுக்கு வீரம் தானப்பா வேணும். தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும்ப்பா, அப்போதான்ப்பா அது. அடுத்து என்னப்பா படம் எடுக்க போகிறேன்? என்ன பகலவன் கதையை சொன்னேன், நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் என்னப்பா படம் எடுக்க போகிறேன்னாங்க, கோபம்னு ஒரு படம் எடுக்க போகிறேன். அந்த கதையை சொன்னேன், இந்த சின்ன பசங்களை வச்சு சொல்கிற கதை ரொம்ப நல்லா இருக்கே, அதை எடுக்கலாம் என்பது எங்கள் அண்ணன் தமிழேந்தி கோபம்னு எடுக்காத, சமஸ்கிருதம், சீமானின் சினம் சீமானின் சீற்றம் அப்படி வை பேர் அப்படின்னு. எங்கள் அண்ணன் வாயை பொத்துங்க, அவர் சும்மாவே ஆடுவார், நீங்கள் சலங்கை வரை கட்டி விடுறீங்கன்ட்டு. நான் சும்மாவே ஆடுவேன். இவன் சின்னத்தை எடுத்து விட்டு எனக்கு 2-3 சலங்கை கட்டி விட்டான். நான் பாடுக்கு போயிட்டு இருப்பேன். இப்போ இந்த மைக்கு இது என்ன பாடுபடுப்பது ஒரு விளம்பரம் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கர் பேசியிருக்கிறாரு, மார்க்ஸ் பேசியிருக்கிறாரு, லெனின் பேசியிருக்கிறாரு, ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு, எங்கல்ஸ் பேசியிருக்கிறாரு, ஃபிடல் காஸ்ட்ரோ பேசியிருக்கிறாரு, சேகுவேரா பேசியிருக்கிறாரு. உலகத்தில் மாறுதலை ஏற்படுத்திய எல்லா மேதைகளும் இதற்கு முன்னால் நின்று முழங்கியவன் தான். அந்த வரிசையிலே உங்கள் பிள்ளைகள் எங்கள் எண்ணத்தை இந்த சின்னத்தில் ஏந்தி வருகிறோம். என் அன்பு மக்களே, மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த மைக் உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். எண்ணத்தில், இதயத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக ஏந்தி வருகிறோம். என் உடன் பிறந்தார்களே,
என் உயிருக்கினிய பெற்றோர்களே, இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். நாம முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, ஒரு மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. பாடுபட்ட ஏலசனம் மாற்றம் பெறணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது. எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது. ஏறப்பெல்லாம் பறக்குதுவார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கேளே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா. வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா,
உன்னை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா, இதை மாற்ற வேண்டாமா? உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே அறிவு போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு? உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு? சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா, இதை மாற்ற வேண்டாமா? நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா? மனிதா மனிதா, இதை மாற்ற வேண்டாமா? மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. தம்பி, எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்கு சுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. பங்கு சந்தை ஏறுது மேல, பங்கு சந்தை ஏறுது மேல, எங்க நாடு வல்லரசு. விளைஞ்ச நெல்லு விலை ஊறுது கீழே, எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, எங்க நாடு வல்லரசு. இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், எங்க நாடு ஆகுது வல்லரசு. அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்கு சுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு, டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு, எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். புரட்சி என்பது என் அன்பு தம்பி தங்கைகளே ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடுங்கிறான் மாமேதை மார்க்ஸ். மாறுங்கள், மாற்றுங்களின் உடன் பிறந்தார்களே. ஒரே ஒரு மாற்றத்திற்கான சிந்தனை ஒன்னே ஒன்று. இரட்டை இலை போட்டாச்சு, உதயசூரியன் போட்டாச்சு, தாமரை போட்டாச்சு, கை போட்டாச்சு, போடலமைக்கு போடு, ஒன்று போடு. ஒற்றை விரலால் உன்னால் மகத்தான மாற்றத்தை, மாபெரும் மக்கள் புரட்சியை இந்த மண்ணிலே நிகழ்த்த முடியும். ஒரே அழுத்து, மைக்கில் ஓங்கி அழுத்து. இதுவரை இருந்த துயர துன்பம், ஊழல், லஞ்சம், இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக நினைத்து வை. மைக் அழுத்து, உன் உரிமைக்கு ஓங்கி ஒலிக்கும். கள்ளக்குறிச்சி தொகுதியிலே நாடாளுமன்றத்தில் நிறுத்தியிருக்கிற என் தம்பி ஜெகதீசன் ஆகப்பெரும் தகுதி வாய்ந்தவன். ஓவியம் படித்தவன், திரைப்படத்தை எப்படி இயக்குவது என்று படித்தவன், பட்டம் படித்தவன், சட்டம் படித்தவன், என் உயிருக்கு இனிப்பானவன், என் உடன் பிறந்தவன், என் கொள்கை தோழனவன். 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக என்னை கட்டி இணைத்து தோளுக்கு துணையாக இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக என்னோடு பயணிப்பவன். சிறந்த கள தளபதி என் தம்பி ஜெகதீசன். அவனை அனுப்புவது என்பது தமிழ் பேரினத்திற்கு பெருமை என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அருகிலே
நாமக்கல்லில் நிற்கிறாள் என் தங்கை கனிமொழி, ஒரு பொறியாளர். அவளுக்கும் இதே மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தங்கையை வெற்றி பெற செய்ய அனுப்புங்கள். ஐயா கருணாநிதி மகள் கனிமொழியா, சீமானின் தங்கை கனிமொழியா என்பதை இந்திய நாடாளுமன்றம் பார்க்கட்டும். ஒரு படைப்பாளிக்கு வாய்ப்பு ஏன்? ஆகச் சிறந்த சமூகம் படைக்க, ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறை, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற, மது மத போதையற்ற, பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமையற்ற ஒரு புதியதொரு தேசம் படைக்க படைப்பாளிக்கு வாய்ப்பு. பொறியாளருக்கு வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் கட்டமைக்க பொறியாளருக்கு வாய்ப்பு. அன்பு மக்களே, அருமை உடன் பிறந்தார்களே, உங்கள் பிள்ளைகளின் எங்களின் கையை பற்றி எங்களுக்கு வலிமை தந்து உயர்த்துங்கள். தமிழ் பேரினம் மற்றவர்களின் வெற்றி, திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, பிஜேபி வெல்வது, காங்கிரஸ் வெல்வது ஒரு நிகழ்வு. பலமுறை இந்த நிலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது, என் தம்பி ஜெகதீசனும் தங்கை கனிமொழியும் வெல்வது என்பது சரித்திரத்தில் மாபெரும் மாற்றம், வரலாற்றில் பெரும் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சியை கள்ளக்குறிச்சியிலும் நாமக்கலிலும் எழுதுங்கள் என் அன்பு மக்களே. தமிழின வரலாற்றில் தமிழ் மக்கள், எளிய பிள்ளைகள், எளிய மகன் சீமான் அவனை ஏற்றுக்கொண்டு ஓட்டுக்கு ₹1 வாங்காமல் அவன் சின்னம் மறைக்கப்பட்ட போதும் அவன் சின்னத்தை எடுத்துக்கொண்ட போதும் தேடி தேடி அவனுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள். வீர வரலாற்றை எண்ணின மக்கள் எழுதுங்கள். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வரலாற்றை ஒரு நாள் தாங்களே எழுதுவார்கள் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் புரட்சி மொழிக்கேற்ப புதிய ஒரு தேசம் படைப்போம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். என் அன்பு மக்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி ஜெகதீசன் வெல்க, தங்கை கனிமொழி வெல்க. நாம் தமிழர்.